பத்திரிக்கையாளர்கள் இன்னைக்கு வந்து அவர் எதுக்கு இங்க உட்காந்து பேசிட்டு இருக்காரு? எப்படியாவது வந்து தன் மகனுக்கு ஓட்டு நாளை கழிச்சு ஓட்டு போட போறோம். நாளை இன்னைக்கு எப்படியாவது ஓட்டு கேட்கணும். அப்படிங்கிறதுக்கு தானே இந்த மீடியாவை பயன்படுத்திட்டு இருக்காரு. இந்த பேட்டியில வந்து ஒரு இடத்துல என்ன சொல்றாரு? அம்மா பத்திரிக்கையாளர்னா எப்படி நடந்துக்கணும்? ஒரு மீடியாங்கிறது எப்படி நடந்துக்கணும்? அப்படிங்கிறத அந்த பேட்டியாளருக்கு வந்து அறிவுரையா சொல்றாரு. ஆனா அது தனக்கு வந்த உடனே வந்து நாங்க என்ன அப்படிலாம் சந்திக்கணும்னு அவசியமா? அப்படிங்கிறது வந்து என்னது? பத்திரிக்கையாளர்களுக்கு பல கேள்விகள் வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட நடிகராக இருந்தபோது, தனிப்பட்ட மனிதனாக இருக்கும்போது, அவங்க யார் பத்திரிக்கையாளர் யார் ஒருத்தருக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா உங்களுடைய நடிகர் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபேம், ஒரு புகழை வைத்துக்கொண்டு நீங்க அரசியலுக்குள்ள உள்ள வந்து குட்டைய குழப்புறதுக்கு நீங்க தயாரானீங்கன்னா, நாங்க கேள்வி கேட்கறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கு. நீங்க எங்களுக்கு பத்திரிக்கையாளர்களுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். நீங்க பதில் சொல்லாம கொல்லைப்புறத்து வழி போய் நீங்க வீட்டுக்குள்ள போய் 6 மணிக்கு மேல பூட்டிக்கிட்டு போய் அட்டகாசம் பண்ணக்கூடாது. நாங்க வந்து அத கேள்வி கேட்டு தான் ஆவோம். நீங்க பத்திரிக்கையாளர்கள் வந்து ஒரு மக்களுடைய மனநிலை என்ன? மக்கள் எதை விரும்புகிறார்கள்? அவர்கள் விரும்புவதெல்லாம் சரியா? அவர்கள் விருப்பத்தை நீங்க நிறைவேற்ற தயாரா என்கிறத வந்து மக்கள் பிரதிநிதிகளாக இருந்து கொண்டு பத்திரிக்கையாளர்கள் வந்து அரசியல்வாதிகளிடம் கேள்விகளாக முன்வைப்பார்கள். அதற்கு உங்களுக்கு திட்டம் இருந்தால், அதற்கு உங்களுக்கு பதில் சொல்வதற்கு அறிவு இருந்தால், ஞானம் அது அனுபவம் இருந்தால் நீங்க பதில் சொல்லலாம். அப்படி இவரு எஸ்சிஎஸ்சி வந்து பத்திரிக்கையாளர்கள் இன்னைக்கு வந்து அவர் எதுக்கு இங்க உட்காந்து பேசிட்டு இருக்காரு? எப்படியாவது வந்து தன் மகனுக்கு ஓட்டு நாளை கழிச்சு ஓட்டு போட போறோம். நாளை இன்னைக்கு எப்படியாவது ஓட்டு கேட்கணும். அப்படிங்கிறதுக்கு தானே இந்த மீடியாவை பயன்படுத்திட்டு இருக்காரு. அப்புறம் அங்கேயே உட்காந்துக்கிட்டு நான் என்ன பத்திரிக்கையாளர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதுன்னா அவசியமா? சந்திக்க வேண்டியதுன்னா விதியா? வெறும் சட்டமா? என்று கேட்பது வந்து அது வந்து ஒரே திமிர்த்தனம் என்பது நான் என்னுடைய கருத்து.